ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லாங் பிரேக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம் வரைக்கும் நம்ம பிஃபோர் பார்த்துருந்தோம். பித்தாகரஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் அதோட லாங்கஸ்ட் சைடோட ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் ஸ்கொயர்ஸ்க்கு ஈக்குவல்னு வரும். ஸோ அதே இதுதான் கான்வர்ஸ் ஆஃப் த பித்தாகரஸ் தியரம் பார்க்குறோம். இதில் வந்து இஃப் த ஸ்கொயர் ஆஃப் த லாங்கஸ்ட் சைட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த சேம் தான் லாங்கஸ்ட் சைடோட ஸ்கொயர் மற்ற ரெண்டு ஸ்கொயரிங்கோட ஆடுக்கு ஈக்குவலாக இருந்தால் அந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு திங்கிங் கார்னர் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் அதில் இருக்க 3 சைடும் ஆட் நம்பராக இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குமா இருக்காதா ஏன்? ஸோ அது இருக்க முடியாது. எதனால் அப்படின்னா, அது ஹோல் நம்பரோட லென்த்து வந்து ஸ்கொயர் பண்ணி அந்த மாதிரி எழுதும்போது அது வந்து ஆட் நம்பராக இருக்காது அப்படிங்கிறது தான் இதோட ப்ரூஃப். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.20 an insect 8 meter away initially from the foot of the lamp post. ஒரு lamp post இருக்குது. அந்த lamp postலேருந்து ஒரு 8 மீட்டர் தொலைவில் ஒரு இன்செக்ட் இருக்குது. அந்த lamp postோட இது வந்து 6 மீட்டர்னு இருக்குது. டுவர்ட்ஸ் இட் மூவிங் த்ரோ எ டிஸ்டன்ஸ். அந்த 8 மீட்டர்லேருந்து அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. இஃப் இட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த lamp post is equal to the distance it has moved, how far is the insect. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இதுதான் அந்த லேம்ப் போஸ்ட், அது 6 மீட்டர்னு எடுத்துக்கிட்டோம். இதை வந்து அந்த இன்செக்ட் வந்து ஃபஸ்ட்டு இருந்த இடம் 8 மீட்டரில் இருக்குது. அதுலேருந்து அது மூவ் ஆயிடுச்சு இன்னொரு இடத்துக்கு. அந்த இடத்த சீன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, லேம்ப் போஸ்ட்லேருந்து அந்த பூச்சி நகண்டு வந்த அந்த பாயிண்ட்டுக்கும் லேம்ப் போஸ்ட்டுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் இன்செக்ட்டுக்கும் அந்த லேம்ப் போஸ்ட்டுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பிடி 8 மீட்டர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் ஏபிங்கிறது 6 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த இன்செக்ட் வந்து மூவ் ஆனதுக்கு அந்த டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ், அதாவது இங்கே டியிலேருந்து சிக்கு வந்த இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஏசி அந்த டிஸ்டன்ஸும் இந்த ஏசியும் ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பிசிங்கிறது வந்து மொத்தமாக இருக்கிறது பிடி, இதில் பிசி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பிடியிலேருந்து பிசிஎம், அதாவது சிடியை மைனஸ் பண்ணுறோம். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். பிசி ஈக்குவல் டு பிடி மைனஸ் சிடின்னு எழுதிக்கிறோம். பிடிங்கிறது நமக்கு 8 மீட்டர், அதனால் 8 எழுதிக்கிறோம். சிடிங்கிறது எக்ஸ், அதனால் 8 மைனஸ் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். இது பிசி ஈக்குவல் டு, நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் வந்து இந்த ஏ இது வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் இதுக்கு ஆப்போசிட் சைடு ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு வரும். அதை தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏசியோட வேல்யூ எக்ஸ், அதனால் எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஏபியோட வேல்யூ வந்து 6 ஸ்கொயர், பிசியோட வேல்யூ 8 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். இங்கே ஏ ஸ்கொயர் வந்து 8 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ 8, அப்புறம் பி வந்து எக்ஸு, அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயருங்கிறது பதில். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ரீமாடல் பண்ணி எழுதுகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு, அதுக்கப்புறம் நம்பர்ஸுங்கிற ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். ஸ்கொயரிங்கையும் பண்ணிவிட்டு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வரும்போது எக்ஸும் கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்க மைனஸ் 16x வந்து லெஃப்ட் சைடில் வரும்போது ப்ளஸ் 16xாக வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 100 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 100 16ஆல் டிவைட் பண்ணுறோம். 4ஆல் நான் கேன்சல் பண்ணும்போது 25 டிவைட் பை 5ன்னு இருக்குது. அப்புறம் 25 மறுபடியும் 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 6.25 கிடைக்குது. அப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. அதாவது அந்த பூச்சி அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், மொத்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணலாமா? ஸோ அதை தான் பண்ணியிருக்கோம். பிசி ஈக்குவல் டு 8 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 6.25ன்னு எடுக்கிறோம். அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது பிசிங்கிறது 1.7 மீட்டர். அப்போது அந்த இன்செக்ட் வந்து லேம்ப் போஸ்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 1.75 மீட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு
எக்ஸாம்பிள் 4.21 PQ அப்படிங்கிறது ரெண்டு மிட் பாயிண்ட் ஆஃப் சிஏ அண்டு சிபி. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ட்ரையாங்கிளோட மிட் பாயிண்டில் PQன்னு இருக்குது. எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. அதாவது CPCA அதுக்கு மிட் பாயிண்டில் இருக்குது PQங்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அட் சியில் இருக்குது. ரைட் ஆங்கிள் சியில் இருக்கும்போது இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் வந்து சியில் வந்து 90 டிகிரியாக இருக்கும்போது நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா 4 × AQ² + BB² = 5AB² அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். மிட் பாயிண்டில் இருக்கிற மாதிரி PQ போட்டு வரைஞ்சிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதுக்கு வந்து கனெக்டிவ் கொடுக்குறோம். AQக்கு ஒரு கனெக்டிவ், BPக்கு ஒரு கனெக்டிவ் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், AQC இதை ஒரு ட்ரையாங்கிளாக இது ரைட் ஆங்கிளாக வச்சு எழுதும்போது AQ² = QC² + AC² வரும். இதை ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். அதே மாதிரி BPC இது ட்ரையாங்கிள், இதுலேயும் ரைட் ஆங்கிள் சியாக தான் இருக்குது. அதுலேயும் எழுதும்போது BP² = BC² + CB² வரும். இது செகண்ட் ஈக்குவேஷன். மொத்தமாக எழுதும்போது ட்ரையாங்கிள் ABC, இதுலேயும் ரைட் ஆங்கிள் 90 டிகிரி இது சி தான். ஸோ அதனால் AB² = AC² + BC². இது வந்து மூணாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோ. இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன வரும், AQ² + BB² = AC² + QC² + BC² + PC² வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் ஒரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த பண்ணிட்டோமா, இதில் ஒரு வேல்யூக்குள்ளேயும் 4 மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை நான் எப்படி எழுதுகிறேன்னா 2QC² எழுதலாம். ஸோ அப்படி அதே மாதிரி இங்கே CP² வந்து 2CB² எழுதலாம். CP BC ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால் நான் இப்படி எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த 2QCனா என்ன அர்த்தம்னா இந்த மிட் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க இது. அப்போ இதுவும் ஈக்குவல் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ BQவும் QCயும் ஈக்குவலாக இருக்கும்போது ஒரு இதுக்கு பதில் இன்னும் 2ன்னு எழுதலாம். அப்போ 2QC = ரெண்டு QC இருந்துச்சுன்னா BCன்னு வந்துடும். ஸோ அதை தான் இங்கே BC² எழுதியிருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன ஆகும்னா ABயும் BCயும் ஈக்குவல், மிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் ABயும் BCயும் ஈக்குவல் இந்த இடத்துல. ஸோ அதனால் இங்கே என்ன எழுதிக்கிட்டோம், AC² 2 டைம்ஸ்னு வந்திருக்கிறதுனால AC² எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு 4 × AQ லெஃப்ட் சைடு அப்படியே தான் இருக்குது. ரைட் சைடு வந்து மாற்றி எழுதிட்டோம். மாற்றி எழுதும்போது இங்கே ஒரு 4A², இங்கே ஒரு A², அப்போ 5A², AC². இங்கே ஒரு BC² + 4BC², அப்போ 5B². 5 காமனாக எடுத்து எழுதுகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து எழுதுகிறோம். இங்கே இருக்கா AB², ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். தேர்ட் ஈக்குவேஷன் AB² = AC² + BC². இங்கே என்ன இருக்குது, AC² + BC² இருக்குது. அந்த தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து AB². நமக்கு தேவையானது ப்ரூஃப் பண்ணிட்டோமா, ஹென்ஸ் ப்ரூஃப். தேங்க்யூ.